எம்ஜிஆரையும் சக்கரபாணியும் அழைத்து வேறு கம்பெனிக்கு போகக்கூடாது என மிரட்டியுள்ளனர். இந்த விஷயத்தை எம்ஜிஆரின் அம்மாவுக்கு கடிதம் மூலம் சொன்னார் எம்ஜிஆர். எனவே ஊரிலிருந்து கிளம்பி நாடக கம்பெனிக்கு வந்தார் சத்யா. அவரை நாராயண நாயரும் சச்சிதானந்தம் பிள்ளையும் கடுமையாக திட்டினார்கள். ஒரு கட்டத்தில், உன் பசங்களை நீ இங்கிருந்து கூட்டிச் சென்றால் நான் மீசையை எடுத்துக்கொள்கிறேன் என சொல்லியிருக்கிறார் சச்சிதானந்தம் பிள்ளை. நான் கோபால மேனனுக்கு மனைவி எனில் இங்கிருந்து என் பசங்களை கூட்டிட்டு போவேன் என்றார் சத்யா. அதற்கு உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவேன் என்றார் சச்சிதானந்தம் பிள்ளை. எனக்கும் சட்டம் தெரியும், என் கணவரே நீதிபதியாக இருந்தவர் என சொன்னார் சத்யா. சண்டை முடிவுக்கு வந்து தனது மகன்களை அங்கிருந்து அழைத்து சென்று சம்பளம் அதிகம் கொடுப்பதாக சொன்ன கந்தசாமி முதலியார் நாடக கம்பெனியில் சேர்த்திருக்கிறார் எம்ஜிஆரின் அம்மா சத்யா.